இந்த புசு புசு இட்லி ரேஷன் அரிசியில பண்ணதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? 2 கப் பச்சரிசி, 2 கப் புழுங்கல் அரிசி, 1 கப் உளுந்து. ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் தண்ணி மேல வர வரைக்கும் ஊத்தி ஊற வச்சிடணும். நல்லா 4லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். நான் இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் தான் ஊற வச்சிருக்கேன். கூட ஊறினாலும் நல்லா தான் வரும். அந்த ஊறின தண்ணிய நல்லா வடிகட்டிட்டு, ஐஸ் வாட்டர் எடுத்து ஒரு 4 1/2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஐஸ் வாட்டர் இல்ல அப்படின்னா நார்மல் வாட்டர் எடுத்து ஐஸ் கியூப்ஸ் போட்டும் எடுத்துக்கலாம். இதுல இப்போ 4 டம்ளர் ஐஸ் வாட்டர் ஊத்திக்கிறேன். இத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கிரைண்டர்ல ஆன் பண்ணிட்டு போட்டுக்கிறேன். ஒரு கரண்டியா போடும்போது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து போடுங்க. அப்போ கிரைண்டர் நடுவுல நிக்காது. மொத்தத்தையும் ஒரே டைம்ல போட்டுட்டோம் அப்படின்னா கிரைண்டர் நின்னுடும். ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறேன். இப்போ வந்து சைட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் அரிசியா இருக்கும். அதனால அந்த சைட்ல இருக்க அரிசியை மட்டும் எடுத்து உள்ள போட்டுக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அந்த பக்கமே நான் போகல. ஸோ டோட்டலாக 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. அவ்வளோதான், கிரைண்டர் ஆஃப் பண்ணியாச்சு. மாவு எடுத்து ஒரு ஸ்டீல் டப்பால போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த மாவுல நல்லா கை விட்டு கலக்கி விடணும். விடுறப்போ இப்படி எடுத்து ஊத்தி பார்க்கணும். மாவு இந்த மாதிரி ஓடாம ரவுண்ட் ரவுண்டா விழக்கூடாது. அதனால மீதி ஒரு 1/2 கிளாஸ் ஐஸ் வாட்டர் தண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அகைன் கையில எடுத்து நல்லா ஊத்தி பார்க்க போறோம். எப்போ கண்டினியூஸா மாவு விழுதோ அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் ஓடுற மாதிரி இருந்தாதான் நாளைக்கு இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். நான் இந்த மாவுக்கு மொத்தமா 4.75 டம்ளர் ஐஸ் வாட்டர் ஊத்திருக்கேன். ஓகே, இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? உப்பு இந்த அளவுக்கு கையில மெஷர் பண்ணி நம்ம விரல்ல ஒரு ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணி தூள் உப்பு எடுத்து மேலே போட்டா கரெக்டா இருக்கும். அப்புறம் இட்லி தட்டில் ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா பூசு பூசுன்னு இட்லி ரெடி. உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பராக இட்லி வந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.